வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஜோஷ்வா இமைப்போல் காக்க அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கௌதம் மேனன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. ஆனா படம் நல்லாவே இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு லாயர், அதே மாதிரி என்ஆர்ஐயா இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்காக நிறைய பேர் கீழே எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீச்சை கேட்கற மாதிரி நம்ம ஹீரோவும் வராரு. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அவங்களே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்டு வாங்குறாரு. என்னோட ஆட்டோகிராஃப் எல்லாம் வேணுமான்ற மாதிரி ஆச்சரியமா அவங்க சைன் போட்டு தந்துடுறாங்க. இப்ப அவங்களோட காரு ரிப்பேர்ல இருக்கு. நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசி பழகுறாங்க. ஹீரோயின் அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹீரோவும் இவரை பத்தி சொல்றாரு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த இடத்துல கொஞ்ச நாள் தானே இருக்க போறாங்க. அந்த கொஞ்ச நாள் பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறிடுது. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி ஒரு பாருக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அந்த பார்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. என்னதான் ஹீரோயின் கூட இவர் வந்திருந்தாலும் வேற ஒரு நபரை தான் கவனிக்கிறாரு. அந்த நபரோட பேரு சமீர் அப்படின்றது. இவங்க கூட ஆடிக்கிட்டே அந்த நபரை கவனிக்கிறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு அந்த நபர் போகும்போது இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட முகத்தை மறைச்சுக்கிறாரு. மறைச்சவர் அந்த இடத்துல சமீரை ரொம்ப கொடூரமா கொல்றாரு. ஹீரோ தன்னோட அடையாளத்தெல்லாம் மறைச்சுதான் ஹீரோயின் கூட பழகிட்டு இருக்காரு. இவங்க பழக்கத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கிளம்புற நாள் வந்துருது. கண்டிப்பா நம்ம சீக்கிரமா மீட் பண்ணுவோம். அப்ப நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவரை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடலாம்னு யோசிக்கிறாரு. நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், காசு கொடுத்தாங்கன்னா நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் கூட பார்ல வந்தேன்ல, அந்த பார்ல கூட சமீர்னு ஒரு நபரை கொல்றதுக்காக தான் வந்தேன். ரெஸ்ட் ரூம் போன கேப்ல அவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு இவரை பார்க்கவே லைட்டா பயமா இருக்கு. அந்த சமீரை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் காசு கொடுத்து அந்த நபரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி வேணா நான் சமாளிச்சுக்கலாம், ஆனா மத்தபடி காசு தந்தா நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதையும் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர பேரண்ட்ஸ் தத்தெடுத்து தான் வளர்த்திருப்பாங்க. அவங்க ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் தேடி கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பதான் ஒரு நெட்வொர்க் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த நெட்வொர்க் தான் இந்த கொலை பண்ற வேலையெல்லாம் இவருக்கு தருவாங்க. அவங்க காசு தரதுனால இவர் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எட்டா மாதவின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அந்த மாதவி. இத பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனா ஒன்ன என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே இந்த வேலையை வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், நம்ம நிம்மதியா இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு அப்செட் ஆயிடுறாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு இவர் பேசி பாக்குறாரு. தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாத, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நடந்து போறவங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, திரும்பி பாக்குறாங்க. இது வரைக்கும் இவர் பண்ணதெல்லாம் மன்னிச்சு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சமீர் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. சமீரை இவர் தான் கொன்னாருன்றதை கண்டுபிடிச்சுதான் வந்திருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிளம்பி போனதை நினைச்சு இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாதவியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வேலையை என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் அவ கிளம்பி போயிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அவ கிளம்பிட்டாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த வேலையை என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, பாடி கார்டு மாதிரி வேலை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வேற சில வேலையெல்லாம் தராங்க. பெரிய பெரிய பணக்காரங்களை பாதுகாக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபார்ம் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி வெளிநாட்டுல ஜெயில இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாட்டிருக்காரு. இவருக்கு எதிராக நிறைய பேர் வாதாட போறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டா தான் தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறாரு. அதனால ஒரு டீமை செட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி வாதாட வர எல்லாரையும் போட்டு தள்ளிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மாதவி ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய அசைன்மெண்ட் வந்திருக்கு, இதை நீ தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரக் லார்டு சாவடிக்கிறதுக்காக ஆட்கள் எல்லாம் செட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஆட்களும் உள்ள நுழையும் போது காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றாங்க. நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஒருத்தங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினா தான் இருப்பாங்க. இத பத்தி தான் மாதவி சொல்றாங்க. அவளுக்கு பெரிய வேலை வச்சிருக்காங்க, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. நான் தான் இந்த வேலை பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சுதான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். அவளை யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது, நீ நினைச்சாதான் காப்பாத்த முடியும். காப்பாத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பண்றியா, உனக்கும் திரும்பி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி இந்த வேலைக்கு ஏத்துக்கிறாரு. அந்த நாட்டு கவர்மெண்டாலேயே பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மாசம் மட்டும் இந்தியால இருந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு தரப்போறாங்கன்ற லிஸ்ட பாக்குறாங்க. அதுல ஹீரோவோட பேரும் இருக்கு. ஓஹோ, இவனும் இருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இவரோட டீம்ல சேர்த்துக்கிறாரு. பாதுகாப்புலாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி வைக்கிறாரு. இவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்தியால எங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு தான் இவங்க சீக்கிரட்டா இந்த இடத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் போனதுக்கு அப்புறம் எத்தனை பேரை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ போனதுக்கு அப்புறம் இந்த வேலையை விட்டுட்டேன், இப்ப பாதுகாக்கிற வேலை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு மாசம் உனக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதானே உன்னோட வேலை, அதுக்காக தானே நான் காசெல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன்னை கொல்ற வேலையும் முதல்ல எனக்கு தான் வந்தது, இப்ப கிடைக்கிற பேமெண்ட்டை விட 5 மடங்கு அதிகமா தருவாங்க, அதுவும் ஸ்பாட்லயே பேமெண்ட் கிடைச்சிரும், அதை மீறியும் உன்னை காப்பாத்தணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரன் வெளியே போற வேலைலாம் இருக்கும் பாத்தீங்களா, வெளியே போனா இவங்க ரொம்ப சேஃப்டியா அவங்களை கூட்டு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி சாப்பிடுற இடத்துல அவங்க மட்டும் தான் தனியா சாப்பிடுவாங்க, இவங்களாம் பாதுகாக்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போக போக ஈரனுக்கு ரொம்ப போரா இருக்கு. இன்னைக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாசம் தான் உன்னை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு எதிராக நான் வாதாடி அவனுக்கு தண்டனையே கிடைச்சாலும் சரி, அவனோட ஆட்கள் என்ன சாவர வரைக்கும் விட மாட்டாங்க, அதுக்கப்புறமும் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஊனு ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறதுக்காக உன் கூடயே இருப்பேன், நீ லவ் பண்ணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, பாதுகாத்தா போதும்னு சொன்னா கூட நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அவங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால இவரும் எந்திரிச்சு போறாரு. இப்ப இவங்களும் என்ன பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இவரும் கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி எதிர்க்காங்க நமக்கு காட்டுறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் இறங்கி இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. இங்க லோக்கல்ல சில ஆட்களை சேர்த்துக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ரூம்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. பார்த்தா சேஃப்டிக்காக ஹீரோ ரூம்குள்ள தான் இருந்திருக்காரு போல. இப்ப ரூம்குள்ள இருந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாரு. இவங்க கூட பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறாரு. இந்த சண்டையில ஹீரோவோட டீமை சேர்ந்த நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஹீரோக்கும் இந்த சண்டையில ஏகப்பட்ட காயம்லாம் ஏற்படுது. அதை மீறியும் அவங்க எல்லாரையும் அடிச்சு அனுப்பிடுறாரு. ஆம்புலன்ஸ்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பாடி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப கூட ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. ஏன்னா இவரை ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனா ஹீரோனை யார் பாத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால ஹீரோயின் கூடயே இருந்துட்டு இருக்காரு. ஆனா உடம்பு சுத்தமா முடியல, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவரே கார் ஓட்டி போயிட்டு இருக்காரு. இவர் கார் ஓட்ட கூட கஷ்டப்படுறாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியுது. நான் வேணா டிரைவ் பண்றேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரே டிரைவ் பண்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்துடுறாரு. அவர் வயிற்றுல பலமா காயம் பட்டிருக்குல்ல, இவங்க அந்த இடத்துல கோட்டை வச்சு கட்டிடுறாங்க. இப்ப இவங்க காரை ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு கேங் கவனிச்சிருது. அந்த கேங்கோ கொல்றதுக்காக தான் ட்ரை பண்றாங்க போல. இப்ப இவங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோவை எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் எந்திரிச்சிடுறாரு. வந்த கேங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த கேங்ல இருக்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுறாரு. இந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல, மாதவிக்கு கால் பண்ணி வர வச்சிருவாங்க. மாதவி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை வச்சு பார்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. மாதவிக்கு தெரிஞ்ச டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிடுறாரு. இப்பதான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பாக்குறாரு. எதிர வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு வாரம் நீ பெட் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னை கொல்ல வரவங்க கிட்ட இதை நான் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கூட இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேலைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்க சைன் எல்லாம் போட்டு தான் இறங்குறோம், அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயின் திரும்பி ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நாள் ஹீரோவை நல்லபடியா இவங்க பாத்துக்கிறாங்க. இப்பதான் மாதவி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் கார் ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டீமோட பாஸ் பேரு டான் சிவா அப்படின்றது. அந்த சிவாக்கு 5 கோடி ரூபாய் தரன்ற மாதிரி இந்த வேலையில இறக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மாதவி மூலியமா ஒரு டாக்டர் தானே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தராரு. இப்ப அந்த டாக்டர் வேற ஒரு பையனை கூட்டு வராரு. இத பாக்குற ஹீரோவை இந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணோம்ல, ஹெல்ப்புக்காக கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ சரின்னு ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் தான் மாதவி கிட்ட இருந்து கால் வருது. சிவா கேங்க கிட்ட டாக்டர் மாட்டிக்கிட்டாரு, அதனால டாக்டர் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை ஹீரோ கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த நபர் மேல சந்தேகம் இருக்கு. எங்க டாக்டர் பேரை சொல்லுன்னு கேக்குறாரு. அந்த பையனுக்கு டாக்டர் பேர் கூட தெரியல. இப்ப சடனா ஆயுதத்தை எடுத்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். ஆனா ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. டாக்டர் சொல்லி தான் இவன் வந்திருக்கான்னு தெரியுதுல, அதனால டாக்டரை லைட்டா அடிச்சு அந்த இடத்துல மயக்கமாக்கிறாரு. இப்பதான் மாதவி சொன்னதை இவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேருமே வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. நிறைய ஆட்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப உள்ள வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவா அவங்க கூட தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோயினை கொஞ்சம் ஆட்கள் பிடிச்சி வேகமா வெளியே இழுத்துட்டு போறாங்க. ஹீரோவா இங்க இருக்கவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை ஒரு கார்ல வேகமா ஏத்திடுறாங்க. அந்த கார்ல தான் சிவான்ற இந்த கேங்கோட ஹெட் இருக்காரு. என்ன பண்ணா காசு தரேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட் பேரு கோட்டி அப்படின்றது. அவளை சாவடிச்சு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும், அப்படி அனுப்புனா 5 கோடி ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இவளை சாவடிக்கவே எனக்கு மனசு வர மாட்டேங்கிறா, பார்க்க செம்ம வெள்ளையா இருக்கா, ஒரு வாட்டி தப்பா நடந்துக்குவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா அவளோட கதையை முடிங்கன்ற மாதிரிலாம் கோட்டி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து ஹீரோ என்ட்ரியை கொடுத்துடுறாரு. இப்ப காருக்குள்ள நுழைஞ்சு இவங்க 2 பேர் கூடயும் சண்டை போடுறாரு. கன்னு மாட்டுது, அதை வச்சு டான் சிவாவோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப கோட்டியோட கதையை முடிக்கலான்னு கன்னால ஷூட் பண்ண பாக்குறாரு. பார்த்தா அப்பன்னு பார்த்து புல்லட் இல்லாம இருக்கு. இதான் சான்ஸ்ன்ற மாதிரி கோட்டி இங்க இருந்து வேகமா ஓடிடுறாரு. ஈரின் செம்மையா பயந்து போயிருக்காங்கல்ல, ஒண்ணும் இல்ல நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரின் இவர் சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இப்ப டான் சிவா இறந்து போயிட்டார்ல, அந்த ஏரியால அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் இவரும் பாக்குறதுக்காக வராரு. டான் சிவாவோட ஒய்ஃப் பேரு லதா அப்படின்றது. லதா பயங்கரமா கோவப்படுறாங்க. பணத்தோட வரம் தானே போனீங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த கோட்டியோட கதையை முடிங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆட்கள்லாம் கோட்டியை எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் சொன்னா உங்க கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் அந்த ஆள் கிட்ட உடனே கதையை முடிக்க சொல்லி சொன்னேன், அந்த ஆள் தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணா. நடுவுல ஒருத்தன் பூந்து போட்டு தள்ளிட்டான், நான் என்ன பண்றது? அண்ணனை சாவடிச்சவன சாவடிக்கிறது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி அந்த பொண்ணை பிடிச்ச 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து உங்க காலில் கொட்டுறேன் போதுமான்ற மாதிரி இங்க இருந்து ஆட்களோட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாதவி இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒரு சேஃபான இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ராய்னு ஒரு அங்கிள் இருப்பாரு, அவரும் லாயரா தான் இருப்பாரு. அவர் உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொன்னாரு, நம்பி இந்த இடத்துக்கு கூட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா ராய் அங்கிளை நம்பலாம், அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்போ ஓகே மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன்னு இவங்க சொல்றாங்க. ஈரின் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேஸுக்காக ப்ரிப்பேர் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கேஸுக்காக நான் எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை தாண்டியும் சில விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா இந்த ட்ரக் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுமான்னு கேட்டா கிடையாது, இது ஒரு பெரிய நெட்வொர்க், இவன் போனா இன்னொருத்தன் வந்துருவான், இதை மொத்தமா ஸ்டாப் பண்றது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் அங்கிள் ராயும் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஈரின் அப்பாவும் லாயரு, அப்பா நிறைய பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காரு, அந்த பாயிண்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், இந்த கேஸ்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் சொல்லிட்டு இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பாயிண்ட் எல்லாம் 2 பேருமே கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிள் இருக்கார்ல, பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவரு யாருக்கோ கால் பண்ணி ஏதோ பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு தெரியல. ஆனா அவர் பேசிட்டு போய் கொஞ்ச நேரத்துல கோட்டி இருக்கார்ல, அவர் ஆட்களோட கரெக்டா இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த ராய் அங்கிள் தான் சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப கோட்டியும் ஆட்களும் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரூம் கிட்ட வராங்க. எதர்ச்சியா வெளியே வந்த ஹீரோவை இவங்களை பாத்துடுறாரு. இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ ஈரினை கூப்பிட்டு வேகமா ஓட பாக்குறாரு. இவங்களும் துரத்திட்டு வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவர் பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாரு. அவங்களெல்லாம் தள்ளி விட்டு தப்பிக்க பாக்குறாரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஈரின் ஒரு கார்ல ஏறிடுறாங்க. சேஃபான இடத்துக்கு போயிடுன்ற மாதிரி அவங்களை அனுப்பி விட்டுறாரு. இப்ப கோட்டியும் இவரும் எதிர இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈக்குவலா தான் 2 பேருமே சண்டை போடுறாங்க. அப்ப வெளிநாட்டு கேங் இவங்க 2 பேரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா கோட்டியை ஹீரோ தான் காப்பாத்துறாரு. டே நான் உங்களோட ஆளுன்னு கோட்டி சொல்லி பாக்குறாரு. இருந்தாலும் 2 பேரையும் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்து தப்பிக்கலாம் பாக்குறாங்க. நீ எதுக்காக என்ன காப்பாத்தினு கோட்டி கேக்குறாரு. உயிரோட இருந்தா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 2 பேருமே கன் வச்சிருக்காங்கல்ல, அதனால தான் இவங்க 2 பேரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவங்க 2 பேருமே ஒரு செவத்துல தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி தொங்கிட்டு இருக்கும் போது கோட்டிக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுல கோட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. ஹீரோ தான் அந்த ஃப்ரெண்டுன்னு கோட்டிக்கு தெரிய வந்துருது. நீ தான் கோட்டின்னு தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்தின அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரை காலி பண்ணி கன் எடுத்துடுறாங்க. அந்த பொண்ணை சாவடிச்சா 5 கோடி ரூபாய் கிடைக்கும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி கோட்டி சொல்லிட்டாரு. அவன் என் லவ்வர்ன்ற மாதிரி ஹீரோ புரிய வைக்கிறாரு. அப்ப சரி நம்ம கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி கோட்டி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரினை வெயிட் பண்ண சொன்ன இடத்துல பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா ஈரின் அந்த இடத்துல காணோம். ஈரினை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப கோட்டியோட ஆளுங்க கால் பண்றாங்க. அந்த பொண்ணை தூக்கியாச்சுன்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, நான் வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என் ஆளுங்க தான் தூக்கி இருக்காங்க, வா நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. ஹீரோவை பார்த்து கோட்டிக்கு அங்க பயப்படுறாங்க. டே பயப்படாதீங்கடா, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி கோட்டியும் ஆட்கள் கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணை விட்டுருங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது பாத்துக்கலாமா? அப்ப 5 கோடிக்கு என்ன பண்றதுன்னு ஆட்கள் கேக்குறாங்க. இவர் சொல்றதை ஏத்துக்காம இவரு கூடயே சண்டை போடுறாங்க. கோட்டியும் பதிலுக்கு ஆட்களை போட்டு அடிச்சுட்டுலாம் இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காருல, கன்னால மேல பார்த்து ஷூட் பண்றாரு. அந்த ஆட்கள் எல்லாருமே பயந்துடுறாங்க. இந்த மாதிரி கன்னால ஷூட் பண்ணிருக்கலாம்னு கேக்குறாரு. ஒன்ன மாதிரியே அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கோட்டி சொல்லிட்டாரு. சரி வண்டி எடு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரின் கோட்டி வரதை பார்த்து பயப்படுறாங்க. என்ன கொல்ல ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. கோட்டி என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நீங்க அவனோட லவ்வர்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. நாங்க இருக்க ஹோட்டலை பத்தி உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. எது ஹோட்டலை பத்தியா? நீங்க இருக்க ரூமை பத்தியே சொன்னாங்க, ஒரு லேடி தான் கால் பண்ணி இந்த வேலையை பண்ணி முடிக்க சொன்னாங்க,
பேர்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ராய் அங்கிள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை ராய் அங்கிள் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ராய் அங்கிள் எனக்கு ரொம்ப க்ளோஸ், கண்டிப்பா அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல பாத்ரூம்ல வச்சு சமீர்னு ஒரு நபரை கொலை பண்ணாரு பாத்தீங்களா? கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட போனை லைட்டா செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்படி செக் பண்ணும்போது இந்த ட்ரக் லார்டு கூட இவருக்கும் கனெக்ஷன் இருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். நீ ஒரு ஷோல பேசினல, அப்பதான் உன்னை முத வாட்டி பார்த்தேன். அங்க சமீரை வாட்ச் பண்றதுக்காக தான் நான் வந்தேன். சமீர் அப்ப வேற ஒரு லேடி கூட பேசினாரு. அந்த லேடி இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாரு. நீ கொலை பண்ண ஷமீரை பத்தி எனக்கு தெரியும். ஷமீர் பக்கத்துல நீ உட்காந்து இருந்தவங்களோட பேரு சாந்தி அப்படின்றது. அந்த சாந்தியும் ராய் அங்கிளும் க்ளோஸ் தான். யோசிச்சு பார்த்தா என்னோட அப்பா கூட க்ளோஸ் தான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கோட்டிக்கு வேலை கொடுத்தது சாந்தியான்னு கண்டுபிடிச்சா போதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நீ சாந்தின்ற மாதிரி பேசி பாருன்னு கோட்டி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கோட்டி அந்த லேடிக்கு கால் பண்றாரு. சாந்தின்னு சொல்றாரு. என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேலை கொடுக்குறீங்க, பேரை பத்தி கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? நீங்க சொன்ன வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிளான்ல சேஞ்ச் ஏற்பட்டது தெரியும்ல, அந்த பொண்ணை உயிரோட எங்க கிட்ட ஒப்படைக்கணும், அந்த நபரை மட்டும் தான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்கிறேன் மேடம்னு சொல்றாரு. கோட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி வீடு பக்கத்துல தான் இருக்கு. உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. தங்கச்சியா அது யாருன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் கோட்டி இவங்க 3 பேருக்கு உண்டான பழக்கத்தை சொல்றாரு. சின்ன வயசுல இவங்க 3 பேருமே ஒரே ஏரியால இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேருமே செம்ம க்ளோஸ்னு சொல்லலாம். கோட்டியோட தங்கச்சி கிட்ட ஒரு நபர் தப்பா நடந்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த 2 பேருமே இதை பாத்துறாங்க. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரை சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் தங்கச்சியை ஹீரோ தான் நல்லபடியா பாத்திருப்பாரு. இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி கோட்டி சொல்லிட்டாரு. அதுக்குள்ளதான் அந்த ஃபாரின் கப்பல் வந்து ஹீரோவை தத்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. கோட்டியும் தங்கச்சியை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி தந்திருப்பாரு. ஆனா அந்த நபர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. இப்ப தங்கச்சி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. தங்கச்சிக்கு இந்த காசு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் காசை எடுக்க நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் மீறியும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா நீ தங்கச்சியை பார்க்க கூட வரமாட்டேன்னு சொல்றல. அப்ப கண்டிப்பா எனக்கு காசு வேணும்டா. முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி கன்னால ஷூட் பண்ண பாக்குறாரு. பார்த்தா கன்ல புல்லட் இல்ல. புல்லட் போட்டாடா உனக்கு தருவன்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டாரு. இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கையில கன் வந்துருது. இவரை நினைச்சா ஷூட் பண்ணிடலாம். ஆனா ஹீரோ இருக்கார்ல, கன்னை வந்து பக்கத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட தந்துடுறாரு. வாடா கையால மோதி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கோட்டியை அடிச்சு போட்டுறாரு. அவரை சாவடிக்கலாம் ஹீரோ நினைக்க மாட்டாரு. வேகமா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஹீரோனும் திரும்பி மாதவியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஷமீருக்கு யார் கூட எல்லாம் கனெக்ஷன் இருக்குன்றதை செக் பண்ணும். அது மூலியமா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, எல்லா டீட்டெயிலும் இருக்கும், நான் என்ன ஏதுன்னு எடுத்து செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே சமயம் சேஃபா நீங்க எங்களோட இடத்துலயே இருங்கன்ற மாதிரி ஒரு ரூமை தந்துடுறாங்க. இந்த இடத்துக்கும் ஆளுங்க உங்களை தேடி வந்துட்டாங்கன்னா நாங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி ஆகாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா போனை சார்ஜ் போட்டுறாங்க. சரி படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சமீரை இவங்க சாவடிச்சிருந்தாலும் அவன் போன் டேட்டாவை இன்னும் பத்திரமா வச்சிருப்பாங்க. அதுதான் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் ஷமீருக்கும் சிதம்பரம் அப்படின்ற நபருக்கும் கனெக்ஷன் இருக்கிறது தெரிய வருது. இந்த சிதம்பரம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவா இருப்பாரு. அங்கிள் மேல டவுட் பட்டாங்க பாத்தீங்களா, அங்கிள் அந்த இடத்த சொல்லிருக்க மாட்டாரு. அப்பதான் அந்த இடத்த சொல்லிருப்பாரு. இப்ப சாந்தியோட கார்ல தான் அப்பா ஏறுறாரு. இடத்த பத்தி தெரிஞ்சதான்னு கேக்குறாரு. கோட்டி அடி வாங்கி தோத்துட்டார்ல, இருந்தாலும் அவரோட போனை கார்ல வச்சிருப்பாரு. அது மூலியமா நீங்க ட்ராக் பண்ணி புடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. போனை ட்ராக் பண்ணி தான் இவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. இப்ப போன் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, போன் இங்க இருக்கு அவ்வளவுதான், அவங்க இருக்காங்களா என்னன்றது தெரியல, நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிதம்பரம் இந்த இடத்துக்கு நிறைய ரவுடிங்களை எல்லாம் வர வச்சிருப்பாரு. அந்த ரவுடிங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உள்ள என்னோட பொண்ணு இருக்கா, என் பொண்ணை சாவடி கூடாது, இன்னொருத்தன் இருப்பான் அவன் இன்டர்நேஷனல் ஃபைட்டர் மாதிரி, அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் பல ஊர் ஃபைட்டரை பார்த்துட்டோம், கதையை முடிச்சிடறோம் சொல்றாங்க. மாதவியும் இந்த தகவலை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த கேங்க சேர்ந்தவங்க உள்ள நுழையிறாங்க. இப்ப மாதவி இருக்காங்கல்ல, கன்னை காமிச்சு இவங்களை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் பின்னாடி வந்து அவங்க மண்டியிலேயே அடிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு சிதம்பரத்தை வர வச்சிடுறாங்க. இப்ப சிதம்பரமும் இவங்க கூட உள்ள நுழையிறாரு. மாதவி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறாரு. இவர் தான் தப்பானவர் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரின் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர் அப்பாக்கு தெரியாது. ஆனா மாதவி கிட்ட அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை பார்த்து இவரும் கால் பண்ணிட்டாரு. ஈரின் சார்ஜ் போட்டு தானே படுத்தாங்க. இப்ப போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஈரினும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு போன் அட்டென்ட் பண்றாங்க. அப்பதான் அப்பா பேசுறாருன்னு தெரிய வருது. இந்த நம்பர் எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. மாதவி மூலியமா தான் தெரிஞ்சது. இப்ப மாதவி இடத்துல தான் இருக்கேன், நீ எங்கமா இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன் பாதுகாப்புக்காக நிறைய ஆட்களோட வந்திருக்கேன், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மாதவி கிட்ட போனை கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா மாதவி கிட்ட போனை தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாதவி எங்கேயோ கிளம்பிட்டாமா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஹீரோவும் இடத்த சொல்லி வர சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அப்பாவும் ஆட்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் மாதவி கொஞ்சம் முழிச்சிடுறாங்க. ஹீரோக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்றாங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட நல்ல ஒரு மாதிரியே பேசுறாரு. இது வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டப்பா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாமா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா என் கூட ஹீரோவும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எதுக்குமா, என் ஆட்கள் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை நான் லவ் பண்றேன்ப்பா, அதனால ஹீரோ என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லரா லவ் பண்றியா, என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. அவனால நான் பிரெக்னெண்டா இருக்கேன், கண்டிப்பா அவன் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த சமயம் தான் ஹீரோக்கு அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அப்பவும் இந்த கேங்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்திடுறாங்க. இதனால ஹீரோ இருக்காருல, கூட்டு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பின்னாடி இருந்து ஆட்கள்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதான் கேப்ன்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு இழுத்துட்டு வேகமா கிளம்ப பாக்குறாரு. இப்ப பொண்ணு இழுத்துட்டு வந்து கார்ல லாக் பண்ணிடுறாரு. இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் அப்பா மேல கோவப்படுறாங்க. நீங்களும் அந்த கேங்ல ஒருத்தராப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா நானும் ஒருத்தரு, முதல்ல உன்னை கொல்லலாம் நினைச்சாங்க, ஆனா என் பொண்ணுன்னு பேசி புரிய வச்சிருக்கேன். நீ உயிரோட இருக்கணும்னா அந்த கேஸ்ல நீ வாதாடக்கூடாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அப்பாவை தள்ளி விட்டு வேகமா காரை விட்டு ஓட பாக்குறாங்க. அப்பாவும் நில்லு நில்லுன்னு துரத்திட்டு வராரு. இப்ப அவங்க கையில ஒரு கன்னு மாட்டிருது. அப்பா செம்மையா பயப்படுறாரு. அவன் இன்டர்நேஷனல் ஃபைட்டரு, அதனால கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிதம்பரம் சொன்னார்ல. இதனால ஒரு நபர் கோவத்துல இருக்காரு. நீ எல்லாம் இன்டர்நேஷனல் ஃபைட்டராடா அப்படின்ற மாதிரி காலி பண்ண பாக்குறாரு. ஆனா ஹீரோ தடுத்து அவர் கூட சண்டை போட்டு அவரு கதையை முடிச்சிடுறாரு. இப்ப வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட தான் கன்னு மாட்டிருது இல்ல, அப்பாவை பாயிண்ட் பண்றாங்க. அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்பா பக்கத்துல வரதுனால ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த சமயம் தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அப்பாவையே ஷூட் பண்ணிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி இவங்க அழுகுறாங்க. இப்ப மாதவி காயப்பட்டு விழுந்து கிடக்கிறதை இவங்க பாத்துடுறாங்க. மாதவியை இவங்க காப்பாத்திடுவாங்க. ஆனா அப்பா இறந்து போயிடுறாரு. ஒரு பிரைவேட் மார்ச்சுரியில தான் அப்பாவோட பாடி இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இன்னும் அந்த இயரிங்க்கு போற டைம்ல நிறைய அட்டாக்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. நீ கவலைப்படாத, உன் கூட பாதுகாப்புக்காக நான் எப்பவுமே இருப்பேன்ற மாதிரி இவங்களை கட்டிப்பிடிக்கிறாரு. இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.